அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மயிலாடுதுறையில் தனது வெற்றியை உறுதி செய்த காளியம்மாள் இது குறித்த இந்த முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாளாகவே காளியம்மாள் பார்த்தீங்கன்னா நிறைய பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை கலந்து கொள்ளாமல் இருந்ததும், அதற்கு பிறகு மேடையில் பேசாமல் இருந்ததற்கு பின்னணியில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இதற்கு பின்னணியில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா திமுக கட்சியினால் நிறைய மிரட்டல்கள் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை சீமான் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு தகவலே பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆச்சரியப்படுற வகையில் தான் இருந்துச்சு. அது எப்படி திமுக கட்சியை விமர்சனம் பண்ணாலே அவங்க மிரட்டல் கொடுத்துருவாங்களா அப்படின்னு அனைவரும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பித்த போது தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு விஷயமாக எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிருந்தாரு. ஆரம்பத்தில் சாட்டை துரைமுருகனுக்கு கொடுத்த பிரச்சனையும், அதற்கு பிறகு இடுமௌனம் காட்டிய திமுக கட்சி குறிவைக்கும் போதும், அதற்கு பிறகு காளியம்மாளை குறிவைக்கும் போதும் நான் கொஞ்சம் உஷாரான பிறகு தான் இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா நிறைய பொதுக்கூட்டத்தில் பேச விடாமல் தடுத்துட்டு, ஏன்னா இதை வச்சு அவங்க வழக்க போட்டு எப்படி உள்ளத்தலெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ற காரணத்தினால தான் இடுமௌனம் கார்த்தியையும் காளியம்மாளையும் ரொம்ப நாளாக நான் மேடையில் பேச விடாமல் வச்சிருந்தேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில தகவல்களை வெளியிட்டிருந்தாரு. இந்த ஒரு தகவலே அனைத்து தமிழ் மக்களையும் ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ளா இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா திமுக கட்சி இந்த அளவுக்கு வன்மக்காரர்களா அப்படின்னு அனைவருமே ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. இப்படி இருக்கிற வேலையில காளியம்மாளுக்கு கொடுத்த மிரட்டல்கள் அப்படின்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அப்படின்னும், இன்னும் சொல்ல போனா அவங்க மேடையில் பேசும்போது மது பாட்டிலை வீசி எறிஞ்சவர் மேல வழக்கு போடாம காளியம்மாள் மக்கள் கோபத்தை தூண்டிட்டாங்க அப்படின்னு காளியம்மாள் மேல தான் வழக்கு போட்டாங்க அப்படின்னு சீமான் சொல்லிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த செய்தியாளர்களே ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வழக்கு போட முடியுமா, காவலர்கள் இந்த அளவுக்கு அவதூறாக செயல்படுறாங்களா அப்படின்னு ஒவ்வொரு மக்களுமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ எல்லா பிரச்சனையுமே முடிஞ்ச பிறகு தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்குது அப்படின்ற காரணத்தினால காளியம்மாள் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை முழுக்க அவங்களுடைய பரப்புரை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு பரப்புரையில் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியமான தகவலை என்ன அப்படின்னா, மயிலாடுதுறையில் கிட்டத்தட்ட 80% காளியம்மாளுக்கு தான் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றது தான். அதுலேயும் காளியம்மாளுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பெரும்பாலான மக்கள் இதற்கு முன்னாடி திமுகக்கும் அதிமுகக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டவங்க அப்படின்னும், இந்த முறை நிச்சயமாக காளியம்மாள்னு சொல்றதை விட எங்களுடைய தங்கைன்னு தான் சொல்லணும் அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா காளியம்மாளை தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு தகவல் அந்த பகுதியில் வெளியாகி இருந்த நிறைய மக்கள் கருத்து கணிப்பில் இருக்கு. 80% காளியம்மாளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேட்பாளராக காளியம்மாள் தான் இருக்க போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.